சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கும்பம் வர்ண பகவான் பிறந்த ராசி இந்த கும்பராசி. அதனாலேயே என்னவோ கும்பராசியில பிறந்தவங்க எல்லா இடத்துலயும் உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே போல இவங்க கூட இருக்கிறவங்களும் இவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது பொய் பேசுறவங்களுக்கு கும்பராசிக்காரங்களோட மனசுல என்னைக்குமே இடம் கிடைக்காது. அதே போல இவங்க கிட்ட யாராலையும் அவ்வளவு சுலபத்துல பொய் சொல்லவும் முடியாது. ஏன்னா எதிரில பேசுறவங்க உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களா அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்து இவங்க ரொம்ப சுலபத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல இவங்க கிட்ட யாராவது பொய் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்களை விட்டு விலகுறதுக்கும் இவங்க தயாரா இருப்பாங்க. அதே நேரம் எப்பவும் இவங்க கிட்ட உண்மையை பேசுறவங்களை மட்டும் இவங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாங்க. இப்படி உண்மையவே பேசி எல்லாருக்கும் உண்மையா இருக்கிற காரணத்தால வெளி இடங்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா இருக்கும். ஆனா கும்பராசிக்காரங்களோட சொந்த பந்தங்கள் இவங்களை பத்தி முழுசா புரிஞ்சிக்காம விரோதிய பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, அதுவும் இல்ல வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்க முகத்துக்கு நேரா நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு துணிச்சலா சொல்லிடுவாங்க. அதே போல தப்பு செய்யறவங்களுக்கு இவங்க என்னைக்குமே சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சனி பகவான் கும்பராசியோட அதிபதியா இருக்கிறதால யார் தப்பு செஞ்சாலும் சரி அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுவாங்க. அதே நேரம் இவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை மூடி மறைக்கணும் அப்படின்னு எப்பவும் நினைக்கவே மாட்டாங்க. தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்களோட இந்த குணத்தாலேயே இவங்கள வாழ்க்கை துணையா அடைஞ்சவங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு நெருக்கடியான சூழல் வந்தாலும் சரி இவங்களோட வாழ்க்கை துணைக்கு இவங்க சாகுற வரைக்கும் உண்மையா இருப்பாங்க. அதே சமயம் எல்லா நேரத்திலையும் இப்படி உண்மையா இருக்கிற காரணத்தால இவங்க ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்க உண்மையா இருக்கிற காரணத்தால இவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்களை விரோதி மாதிரி பார்ப்பாங்க. இதனால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எப்பவும் தொடர்ச்சியா நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல கும்பராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க. செய்யக்கூடிய வேலைகளை முழு விருப்பத்தோட திருப்தியா செஞ்சு முடிப்பாங்க. அதே நேரம் மற்றவங்களை மாதிரி வேகமா இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பொறுமையாவும் நிதானமாவும் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆனா அந்த வேலையில ஒரு நுணுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே போல தொடர்ச்சியா கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்படியா முன்னேறிட்டு வருவாங்க. இவங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனாலும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இவங்க வாழ்க்கையில சிறப்பான வெற்றிகளை அடைவாங்க. இப்படி உண்மையவே பேசி உண்மைக்காகவே வாழ வேண்டிய கும்பராசிக்காரங்க சமீப காலமா நிறைய சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா ஜென்ம சனியோட தாக்கத்தால ரொம்ப அதிக அளவிலான பாதிப்புகளை சந்திச்ச ஒரே ராசி அப்படின்னா அது கும்பராசியா மட்டும்தான் இருக்கும். குறிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்காங்க, தொழில்களை இழந்திருக்காங்க, வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. போதா குறைக்கு ஒரு சில கும்பராசிக்காரங்க பரம்பரை சொத்துக்களை வித்துட்டு வெளியூர்களுக்கு போய் கூலி வேலை பார்க்கக்கூடிய நெருக்கடியையும் இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தி விட்டுருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா முதலாளிகளா இருந்தவங்களை தொழிலாளிகளாகவும் ஆரோக்கியமா இருந்தவங்களை நோயாளிகளாகவும் மாத்தி விட்டுருக்கு இந்த ஜென்ம சனி. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியோட ஆதிக்கத்தையும் மீறி ஒரு சில அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த மார்கழி மாசத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது. இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க ஒரு சில அற்புதமான யோகங்களை அடைய போறீங்க. குறிப்பா உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்துல உங்க சகோதரர்கள் மூலமா ஒரு சில சிறப்பான உதவிகள் கிடைக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க சகோதரர்கள் கூட சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம ஒரு சில மனக்கசப்புகளோட இருப்பீங்க. ஆனா இந்த மார்கழி மாசத்துல சகோதர சகோதரிகள் கூட இருந்து வந்த மனக்கசப்புகள் முழுமையா விலகி அவங்களோட ஆதரவும் ஒரு சில ஒத்துழைப்பும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இது கூடவே உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
குறிப்பா உங்க வாழ்க்கை துணை உங்களோட எல்லா செயல்கள்லயும் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த மார்கழி மாசத்துல சூரிய பகவானோட அருளால உங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. இது கூடவே தொழில் ஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் மறைமுக வருமானங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் அப்படிங்கறதால இந்த மார்கழி மாசத்துல நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு பண வரவு வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்கள்ல தொழில் ரீதியா நிறைய பண இழப்புகளை சந்திச்சுட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பண வரவை தாராளமா அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. அடுத்ததா புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால உங்க குழந்தைகள் மூலமா ஒரு சில ஆதாயங்களையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்க குழந்தைகளோட வேலை சம்பந்தமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துல அவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது மூலமா உங்களோட குடும்ப கஷ்டம் ஓரளவுக்கு உங்களை விட்டு முழுமையா நீங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் சனி பகவான் இந்த மார்கழி மாசத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். சனி பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில போராட்டங்களையும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். முக்கியமா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரக கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். இது கூடவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதனால கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி மாசத்துல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அதே போல கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியா சிறப்பான லாபங்கள் இந்த மார்கழி மாசத்துல கிடைச்சாலும் வரவுக்கேற்ற விரைய செலவுகளும் கண்டிப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகளால தத்தளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாசத்திலையும் கடன் நெருக்கடிகள் தொடரத்தான் போகுது. அதே சமயம் புதிய தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ வேலை மாற்றங்கள் செய்யறதுக்கோ இந்த மார்கழி மாதம் சாதகமான காலமா இருக்காது. இது கூடவே ரொம்ப அதிகபட்ச அலைச்சல்களையும் எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல ஒரு இழுபறியையும் கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி மாசத்துல சந்திப்பீங்க. அதனால நீங்க கடினமா தொடர்ச்சியா உழைச்சா மட்டும்தான் உங்களால வெற்றியை அடைய முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி எந்த விஷயத்திலையுமே ஆர்வமில்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்திடும். அதனால இந்த மார்கழி மாசத்துல கும்பராசிக்காரங்க சோம்பேறித்தனமா இருந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒத்தி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க. அடுத்ததா ராகு பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி மாசத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. குறிப்பா இந்த மாசத்துல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை ரொம்ப அதிக அளவுல காயப்படுத்தும். அப்படிங்கறதால யார் கூட பேசுறதா இருந்தாலும் சரி உங்களோட வார்த்தைகளை கவனமா அளந்து பேசுங்க. அடுத்ததா குரு பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. குறிப்பா பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கறதா இருந்தாலும் சரி உங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோம்பேறித்தனமா இருந்துட்டு வேற யாருக்கிட்டையாவது பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை இழந்து நின்றாதீங்க. அடுத்ததா கேது பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால உங்க சொந்தக்காரங்க மூலமா ஒரு சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இந்த மார்கழி மாசத்துல சந்திக்கலாம். அதுலயும் முக்கியமா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில பிரச்சனைகளையும் வில்லங்கங்களையும் சந்திக்கக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்றதா இருந்தா தொழில் ரீதியா பெரிய அளவிலான பண நெருக்கடிகள் இல்லாத மாதமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.